வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க. நம்ம இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவை சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை இந்த பதிவை கேட்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிட்டாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்கான வாழ்க்கை முறையில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், சில விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க லைஃப் இப்படி தான் இருக்குன்னு அவர்களுக்கான சில வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருக்குது. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு பதிவை பார்க்குறதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை என்னன்றதை புரிஞ்சுக்க போகிறாங்க. எப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி அவங்க பயணிக்கணுன்றதை தெரிஞ்சுக்க போகிறாங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார் பக்கத்தில் இருக்கணும், யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது, என்னவெல்லாம் யோசிக்கணும், என்னெல்லாம் யோசிக்கக்கூடாது, எப்படி இருந்தால் நம் வாழ்க்கை நாம் நினைத்தவாறு நல்ல ஒரு இடத்திற்கு செல்லும் அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்க போகிறேன். ஏன்னா சிம்மராசியில் பிறந்தவர்களுடைய நிறைய பேர் ஜாதகங்கள்லாம் பார்க்குற வரப்போ நமக்கு கிடைத்த சில முக்கிய கணிப்புகளை கொடுத்து தான் வச்சு தான் நம்ம இந்த தொகுப்பை வழங்குகிறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் சிம்மராசிக்காரங்க இருக்காங்களோ எல்லாருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான். ஐயா, இந்த அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்றதையும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள்னால் வாழ்க்கை பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவரவர்களுக்குன்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குன்னு சில கணிப்புகள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா பெரும்பாலும் இதை ஃபாலோ பண்ணால் இந்த ராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் எல்லோருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சில விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆகையால் தான் இது ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்க போகுது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்துட்டுருக்கோம், அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி மனசார எல்லாருமே வாங்கினவங்க எல்லோருக்குமே இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியுதுன்றனால இன்றைக்கி தொடர்ந்து வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டுருக்காங்க. புதுசாக வாங்குறவங்களோட வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குகிற அது அப்படி வர ஆர்டர் தான் அதிகம் நம்மக்கிட்ட. ஆகவே தற்பொழுதும் கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த மூலிகை சாம்பிராணி. எல்லாம் இந்த நடுவில் இந்த மழை வந்தது, அப்புறம் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வந்த விடுமுறை நாட்கள், இப்போ இதெல்லாம் கழிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தயாராக இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணி இப்போ உடனே வாங்கிக்கலாம் நீங்கள். சரிங்களா? 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுன்னாவே நம்மளுடைய இப்போ சேனலில் நிறைய வரவேற்பு கிடைக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன், எதிர்காலத்திற்கான நிறைய தேடல் கொண்டு வாங்க. எப்படியாவது நம்ம நினச்சதை நடத்திடணும், எப்படியாவது நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சிடணுன்ற அந்த வெறி இவங்க ரத்தத்திலே ஊறி இருக்கும். சும்மா நான் சொல்ல கிடையாது. இந்த பதிவை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? சிம்மம் ராசிக்காரர்கள் சூரியன் தான் அதிபதி. சரிங்களா? சூரிய பகவானுடைய அமைப்பு கொண்டவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் எப்படி இந்த உலகத்திற்கே ஒரு நாள் சூரியன் இந்த உலகத்துக்கு வரலினால என்ன ஆகும் நினச்சி பாருங்கள், இருளில் மூழ்கிவிடும். அப்படி தான் சிம்ம ராசிக்காரங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாங்கன்னா பல பேருக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க. அதாவது இவங்களால் பல பேருடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இவங்களால் நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறன் கொண்ட கொஞ்சம் பவர்ஃபுல்லான நபராக தான் இருப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட ராசிகள்லேயே இவங்களுக்கு தான் முதலிடம் அப்படின்னே சொல்லலாம். அதிக தன்னம்பிக்கை கொண்டவர்கள் இந்த ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும், குறிப்பாக பெண்கள். இந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் எப்படி சொல்கிறது, ஒரு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். தனக்கு கீழே ஒரு 10 பேர் 5 பேர் வேலைக்கு போட்டாலும் அவங்கள நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை இவர்களுக்கு இருக்கும். ஆனால் எப்பேற்பட்ட ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் நல்ல குணங்களும் இருக்கும், சில தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்கும். அப்போ இரண்டையுமே கவனிக்க வேண்டியது தான் இங்கே நம்ம நல்லதை அடைவதற்கான ஒரு சிறந்த வழி. அப்போ சிம்ம ராசிக்காரனுடைய வாழ்க்கை முதல்ல எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் அதனால தான் இந்த ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும் போதே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு, ஐயா நீங்கள் தலைகளாக நின்னாலும் எல்லாருக்கும் நல்லவங்களாக வாழ முடியாது. எல்லோருக்கும் நல்லவராக உங்களால் வாழ முடியாது. சிம்ம ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் என்னதான் நல்லதை நினச்சி நல்லதை பண்ணி எல்லாருக்காக ஓடி உழைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நீங்கள் உழைச்சாலும் எல்லாம் பண்ணாலும்
நீங்கள் எதற்காக யோசிக்கிறீர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக போராடுகிறீர்கள், எந்த மாதிரி சிந்தனையோடு இருக்கீங்கன்னு ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியாது. உங்களை பற்றி தேவையில்லாமல் பேச தான் செய்வாங்க, உங்களை கோவப்பட தான் வைப்பாங்க, டென்ஷனாக தான் வைப்பாங்க, உங்கள் மேலே தேவையற்ற பழிச்சொற்களை போடுவாங்க. இதை யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வெளிநபர்களை விட சிம்மராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தம், அருகில் இருப்பவர்கள், நண்பர்கள், இந்த மாதிரி வட்டாரத்தில் தான் அதிகமாக இந்த மறைமுக எதிரிகளே இருப்பாங்க. நல்லா சிம்மராசிக்காரங்க நோட் பண்ணி பாருங்கள். வெளிநபர்கள் கூட நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார நினச்சிருவாங்க. வெளிநபர்கள் கூட நீங்கள் நினைக்கிற எண்ணப்படி சில பேர் இருப்பாங்க. ஆனால் தான் கூடவே பிறந்தவங்க, தன்னுடைய வாழ்க்கையில் பயணிப்பவர்கள், அடிக்கடி பார்க்குறவங்க, பேசுகிறவங்க, பழகிறவங்கன்னு உண்மையிலுமே புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க தான் இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. வெளிநபர்கள், மூன்றாம் தரப்பினர், மூன்றாம் இடத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் கூட, மூணாவது ஆளுங்க கூட ஈஸியாக இவங்களுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் அருகில் இருப்பவர்கள் பல வருடமாக இவங்களை பார்க்குறவங்க தான் அது என்னமோ தெரியல, இவங்களை புரிஞ்சுக்காமல் பேசுகிறது, கோவப்படுத்துறது, இவங்க மேலே தேவையில்லாத பழிச்சொற்களை போடுறது அப்படின்ற பல விஷயத்தையெல்லாம் பல வாழ்க்கைக்கான போராட்டத்தை தாண்டி வருபவர்கள் தான் சிம்மராசிக்காரர். ஆனால் தாண்டி வராங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் தான். தான் எடுத்த முடிவை நினச்சபடி முடித்து காட்டணும்னு நினைக்கிற அந்த வெறி இவங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி நேரங்காலம் தள்ளி போனாலும், இன்றைக்கி சில பேர் துரோகங்களை பண்ணாலும், நம்ப வச்சு இவங்களை ஏமாத்தினாலும், ஆனால் இவங்க நினச்ச விஷயத்தை முடிக்காமல் ஓயவே மாட்டாங்க. அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். சிம்ம ராசியில் யார் தோற்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயற்சி எடுக்க தவறியவர்கள் தோற்கிறார்கள். கோபத்தை கட்டுக்கடங்காமல் வெளிப்படுத்தியவர்கள் தோற்கிறார்கள். மற்றவங்க நம்மளை இப்படி நினைக்கிறாங்களே, ஐயோ அப்படி நினைக்கிறாங்களே, நம்மளை பற்றி நம்ம எவ்வளோ நல்லவங்கன்னு புரிய வைப்போம், எடுத்து சொல்லுவோன்னு சொல்லி அதற்காக நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கியவர்கள் தோற்கிறார்கள். பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களில் வாய்ப்பை உருவாக்குபவர்கள் நல்ல நிலைமைக்கு வராங்க. வாய்ப்பை தேடுபவர்கள் தடுமாறுகிறார். ஏன்னா இங்கே சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுனாவே அதை தடுத்து விடுறதுக்குன்னு, அதை கெடுத்து விடுறதுக்குன்னு சில பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை சுற்றியே இருப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க ஐயா, நீங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வேலை செய்கிறீங்க, நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள், எத்தனை எதிரிகள் உங்களுடைய வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சும் தெரியாமலும் உங்கள் முன்னாடி ஒன்று பேசுகிறது, உங்கள் பின்னாடி ஒன்று பேசுகிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நீங்கள் போல்டாக பேசுகிறது, வேகமாக செயல்படுறது, எதிர்கால முன்னேற்றத்தை நோக்கி சில முக்கிய முடிவுகளை எடுப்பதே இங்கே பலருக்கும் வேதனையை கொடுக்குது. கண் திருஷ்டியாகவும் அது மாறுது உங்கள் மேலே. கண் பார்வைகள், நிறைய பேருடைய கண் பார்வை இந்த சிம்மராசிக்காரர்கள் மேலே இருக்கும். சரி, அப்போ 100% சிம்மராசிக்காரங்க தான் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, இது ஒரு ராசியில் எல்லா விதமான நபர்களும் இருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி போகிறங்க. இந்த சிம்ம ராசின்னு எடுத்துட்டா பயங்கர கோடீஸ்வரங்களும் இருக்காங்க, மிகப்பெரிய ஏழையும் இருக்காங்க. அப்போ எப்படிங்க மாறுபடுது, என்னங்க மாற்றங்கள்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கை முறையும், அவர்களுக்கான சிந்தனைகளும் செயல்களும், அவர்களுக்கான பழக்க வழக்கங்களும் குணங்களும், எடுக்கக்கூடிய முயற்சிகள், எதை நோக்கி போகிறாங்க, எது தன்னுடைய எதிர்காலம்னு நம்பிட்டு இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை என்னன்றது இங்கே நிர்ணயிக்கப்படுது. அவங்க பணக்காரங்களா, ஏழையா, நல்லவர்களா, கெட்டவர்களா, எல்லா பாக்கியத்தையும் பெற்றவர்களா, அல்லது குறைபாடோடு வாழ்பவர்களா அப்படின்றது எல்லாமே அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். சிம்ம ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, என்னதான் நம்ம எவ்வளவு நல்லதை நினச்சி போராடினாலும் உங்கள் குடும்பத்திலேயே, உங்கள் உறவுகளிலேயே உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு என்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கான நேரத்தை இழப்பீர்கள், உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான பாதையை ஃபாலோ பண்ண தவறிடுவீங்க. இது இந்த ராசிக்காரருடைய ஜாதகங்கள் நிறைய பேர் பார்க்குறப்ப நமக்கு தெரிய வந்த ஒரு முக்கியமான விஷயம் இதுதான்.
ஐயோ நம்மளை இப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்களே, ஐயோ நம்மளை தப்பாக இப்படி நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம அந்த மாதிரி ஆளே இல்லையே, இப்படி நம்மளை பற்றி எப்படி இப்படி நினைக்கலாம், நம்ம போய் சொல்லி புரிய வைப்போம், நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம காட்டுவோம் அப்படின்னு அதுக்கான நேரத்தையும் காலத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்காக போய் பேசி, ஐயா இங்கே சில நபர்களிடம் நீங்கள் விடிய விடிய பேசினாலும் வேலைக்காக. இது சிம்ம ராசிக்காரர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நைட்டெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு விடிஞ்சு திரும்ப பழைய நாயத்தை தான் பேசுவாங்க. இரவு முழுக்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டு, அப்பாடா எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம்ப்பா உண்மையெல்லாம், இப்போ தான் நம்மளுக்கு யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் விடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் பழைய மாதிரியே உங்களை பேசி டென்ஷன் படுத்துவாங்க. அதனால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடைய யார் விஷயத்தையும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை தயவுசெய்து தூக்கி எறிஞ்சிருங்க. அதை நீங்கள் நினச்சிங்க, நேரம் காலம் பணம் எல்லாத்தையும் இழக்க வேண்டியது வரும். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிந்தால் போதும். உங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வாழ்ந்தாலே போதுமானது. இங்கே யாருக்கிட்டையும் போய் நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டு, நீங்கள் எவ்வளோ நல்லவர்கள்னு எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் சிம்மராசியில் இந்த திருமணமானவங்க நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், சண்டை சச்சரவு. இப்போ வரைக்குமே ஐயா 20 வருஷம் ஆகட்டும், 25 வருஷம் ஆகட்டும், 30 வருடம் ஆன திருமணமாகி 30 வருடம் ஆகிய முதுமை வாய்ந்த தம்பதிகளுக்கு கூட சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் பிரச்சனைகள் இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். சண்டைகள் பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்காக இவர்கள் அனைவருமே இந்த ராசியில் பிறந்தவர்கள் திருமணத்துக்கு அப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே தான் இவர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதிகமாக வாக்குவாதங்கள் வருந்தான், சண்டைகள் வருந்தான். ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக வருபவர்கள் உங்களை முழுமையாக புரிந்து கொண்டு நீங்கள் இதை தான் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயம் தொடர்ந்து தவறுகள் நடக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், சீரியஸாக நம்ம லைஃபுக்கான விஷயத்தை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே வாக்குவாதங்கள் குறையும். ஒருவேளை அலட்சியமாக வாழ்பவர்கள், திரும்ப திரும்ப தெரிஞ்சே தவறுகளை செய்பவர்கள், தன்னுடைய எதிர்காலத்திற்கான பயம் இல்லாதவங்க, இவங்களெல்லாம் கண்டாவே சிம்மராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. என் வேலைக்கு போகாதவங்களை கண்டாலே பிடிக்காது சிம்மராசிக்காரங்களுக்கு. இது உண்மையா இல்லையான்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அன்பு நேயர்களே. இந்த ராசிக்காரங்க அப்படி தான். அப்போ கூட தன் வாழ்க்கையில் இணையக்கூடிய நபர்கள் ரொம்ப 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 முக்கியம் சிம்மராசிக்காரர்கள். அதனால தான் நான் மற்ற ராசிக்காரர்களுக்கான அந்த திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது, குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லும்போது நான் ரொம்பவே இதை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வேறு எந்த உறவு உங்களுக்கு சரியாக அமையலினாலும் பரவாயில்ல, கணவன் மனைவி உறவு மட்டும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சரியாக அமைந்து விட்டால் அவர்களுக்கான உறவுகள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து, ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் இல்லை இருக்கவே முடியாதுங்க, நாங்கள் அந்தளவுக்கு அன்பு பாசமாக இருக்கும். எவ்வளோ சண்டை வரட்டும், சண்டை வராத குடும்பமே கிடையாது. சண்டைகள் பிரச்சனைகள் வரும், ஆனால் ஒவ்வொரு முறை சண்டை பிரச்சனை வர்றப்பையும் நாங்கள் இன்னுமே ரொம்ப ஒற்றுமையாக மாறுறோம், இன்னும் நாங்கள் அதிக ஒற்றுமையாக மாறிட்டு இருக்கிறோன்ற ஒரு தம்பதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்தையே ஜெயிச்சிருவாங்க. இதுதான் உண்மை. அது எல்லா ராசியில் பிறந்தவர்களுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் குறிப்பாக ஸ்பெஷலாக நம்ம ஏன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்கிறோம்னா, தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல இருக்கணும், இவங்க முன்னாடி நம்ம இந்த லைஃப் அடைஞ்சே ஆகணும் அப்படின்றத அந்த எண்ணத்தை சும்மா சாதாரணமாக விதைக்கிறவங்க இல்லை. தன்னுடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் ஊறி போன ஒருத்தராக தான் இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. தன்னுடைய எதிர்காலத்திற்கான விஷயத்த இதுதான் நடக்குன்றத விதிக்கே, அந்த விதி நம்ம ஒவ்வொருத்தரும் விதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கைக்கான விதி என்னமோ அப்படி தானே, அந்த விதிக்கே கட்டளை இடுறவர்களாக இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்க. இதுதான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆழமான தன்னம்பிக்கை கொண்டவர்கள். அப்போ அந்த இடத்துல இவங்க நினைக்கிற இடத்த அடையிறாங்களான்னு கேட்டால் சிலர் அடைகின்றனர், பலர் அடையாமலேயே செல்கின்றனர். ஏன் தெரியுங்களா? இங்கே உண்மையிலுமே நடக்கிற விஷயம் சிம்மராசிக்காரருடைய வாழ்க்கையில் என்னென்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர்த்தில் 10 பேர் 9 பேர் நல்லவங்க, ஒரே ஒரு மனிதன் கெட்டவன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மனிதனும் விரைவில் நல்லவனாக மாறிடும்.
அந்த 9 பேரோட வைப்ரேஷனும் அந்த 9 பேரும் செய்கிறத பார்த்து அந்த 10வது மனிதன் கெட்ட மனிதனாக இருந்தாலும் நல்லது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு அவன் கண்டிப்பாக நல்லவனாக மாற வாய்ப்பு இருக்குது. இதே 9 மனிதர்களும் கெட்டவர்களாக இருந்து ஒரே ஒரு மனிதன் அங்கே நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னா அந்த மனிதன் நாளைக்கு கெட்டவனாக மாறிடுவானான்னு கேட்டிங்கன்னா மாற மாட்டான். ஏனென்றால் அவன்தான் சிம்ம ராசிக்காரன். போராடுவான், முடிஞ்சளவுக்கு எடுத்து சொல்ல பார்ப்பான். எக்காரணத்தை கொண்டும் கெட்டதுக்கு வழி போகணுன்னு நினைக்கவே மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க. அதுதான் அவங்களுக்கான அடையாளம். இல்லைங்க நான் சிம்ம ராசிக்காரங்க தாங்க, எனக்கு நல்லதே எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு கெட்டது தான் பிடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் சிம்ம ராசிக்காரனுக்கான அடையாளமே இல்லாதவர்னு அர்த்தம். நியாயம், நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அதற்கு பேர் போனவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க. தன்னிடம் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை உடனே மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை கொண்டவர்கள். ஐயா, இங்கே மனிதன் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செய்பவன் தான். இயல்பாகவே தவறுகள் செய்பவன் மனிதன்தான். சரிங்களா? அது இயற்கை. இங்கே எல்லாரும் 100% கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் தான் செய்வது தவறு என்று இந்த சூழ்நிலையோ அல்லது மனிதர்களோ என்னைக்கு நமக்கு உணர்த்துறாங்களோ அன்னைக்கு அதை சரி செய்து கொள்பவன் மாமனிதன், சிறந்த மனிதன். தவறுகளை ஏற்றுக்கொண்டு சரி செய்து சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அதை ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துதுன்னா ஆமாம் நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ணிட்டாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க. அதே போல் வளர வளர பணிவு வேணும் இந்த ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா அந்த ஆளுமை திறன் அதிகமாக இருக்குது அப்படின்றனால பெரும்பாலும் இந்த ராசிக்காரில் இருப்பவர்கள் நான் நினச்சா இதை பண்ணிடுவேன், நான் நினச்சா செய்வேன், நான் சொல்கிறதான் இங்கே எல்லோரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது இந்த ராசிக்காரர்களிடம். சில பேரிடம் இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்ல, சில பேரிடம் இருக்குது. நான் சொல்கிறதான் செய்யணும், நான் நினைக்கிறதா நடக்கணும், நான் என்ன நினைக்கிறனோ அதான் நீ பேசணும் அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள் கருத்துக்கள்லாம் இந்த ராசிக்காரர்களிடமும் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் 100% பர்ஃபெக்டான ராசிக்காரங்க யாரும் இல்லை. எல்லாரிடமும் சில குணங்களும் பண்புகளும் மாறி இருக்கும். ஒரு சில விதத்தில் நல்ல பண்புகள் இருக்கும், ஒரு சில விஷயத்தில் மாற்றிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கும். எல்லாம் கலந்தவையாக தான் மனிதன் இருக்கிறான். அப்போ எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும், புரியுதுங்களா? எந்தெந்த விஷயத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சரி செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா வளர வளர பணிவு தேவை. நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நபராக உயர்ந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வரீங்க மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு சக்ஸஸாக பார்க்க இன்னும் நீங்கள் பணிவோடு நடந்துக்கணும். எல்லாருக்கும் மரியாதை தரணும், எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் தரணும். இல்லாதவர்களையும் இருப்பவர்களுக்கு கொடுக்குற மரியாதையை விட இல்லாதவங்களுக்கு தான் அதிக மரியாதை தரணும். நீங்கள் இந்த பணிவும் இந்த நிதானமும் பொறுமையும், பணிவு, நிதானம், பொறுமை, இது 3ம் சிம்ம ராசிக்காரர்களுக்கான சீக்ரெட் ஃபார்முலா, ரகசிய முன்னேற்றத்திற்கான சக்திகள். இதுதான், இது கண்டிப்பாக வேணும். அதே போல் ஒவ்வொரு முறை இந்த ராசிக்காரர்கள் தோல்வி அடையும் போதும் தன்னுடைய வாழ்க்கையில், இது 100% உண்மை நான் சொல்கிறது, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த ராசிக்காரர்களில் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த விஷயமா இருக்கட்டும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தோல்வி அடையிறாங்க, அவங்க நினச்சது நடக்கலைன்னா அப்போ அந்த தோல்வி அடையிற அந்த சூழ்நிலையில் பிரபஞ்சமாகட்டும், இறைவனாகட்டும், ஏதோ ஒரு சக்தி இவர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஒரு அனுபவத்தை நிச்சயமாக பார்ப்பாங்க. ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒரு அனுபவத்தை பார்ப்பாங்க. இவங்க இப்படி தான், இது இப்படி தான், இந்த இடத்த நம்மளுக்கு உணர்த்த தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. சிம்ம ராசிக்கார நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தோல்விகளும் எதற்காகனா அடுத்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்காக கடவுளும் பிரபஞ்சமும் உங்களை நல்ல விதத்தில் மாற்ற, உங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வருவதற்காக ஏற்பட்ட தோல்விகள் தான் ஒவ்வொன்றும். இதை நீங்கள் முழுமையாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வேணால் பாருங்களேன், இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை எடுத்து ஒவ்வொரு தோல்வியையும் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அனுபவத்தை கடவுள் உங்களுக்கு உணர்த்திருப்பார். இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இவங்ககிட்ட இதை தான் பேசணும், இவங்ககிட்ட இதெல்லாம் பேசவே கூடாது, நீ இங்கே இப்படி தான் நடந்துக்கணும், நீ இங்கே நீ இந்த இடத்துல நீ அமைதியாக தான் போயிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கென்ற சில விதிமுறைகளை அந்த இடத்துல கடவுள் விதிச்சிருப்பார். இதை தான் நீ நினச்சி, இதை தான் நீ பண்ணியிருக்கணும், இதை தான் நீ ஃபாலோ. அப்போ அதுதான் உங்களுக்கு சிறந்த அனுபவம். அப்போ ஒவ்வொரு தோல்வியிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சமும் கடவுளும் ஒவ்வொரு பாடத்தை உணர்த்திட்டே இருக்காங்க. இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால், இதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால்,
எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான நபர் நீங்கன்றதை நீங்கள் முதல்ல ஐயா. இங்கே மற்றவங்க மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவங்க, பணக்காரங்க, லட்சாதிபதிங்க, கோடீஸ்வரங்க, அவங்களாம் எவ்வளோ பவர்ஃபுல்ப்பா, அவங்களாம் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள்ப்பான்னு நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்கன்னு நீங்கள் முதல்ல உணருங்க. இங்கே மற்றவங்க லைஃப்பை பார்த்து பார்த்து நம்ம யோசிச்சு வர்றது எல்லாமே போதும். இங்கே மற்றவர்கள் லைஃபே நீங்கள் முதல்ல பார்க்காதீங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை. தயவு செஞ்சு மற்றவங்கள பார்த்து எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாது. உங்களுக்கென்று ஒரு உலகம் இருக்குது. உங்களுக்கென்ற ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு. உங்களுக்குன்னு ஒரு கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, மூளை இருக்குது, இதயம் இருக்குது. ஒவ்வொன்றும் கடவுள் உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு. அப்போ தனக்கென்ற பாதை ஒன்று நிச்சயமாக கடவுள் கொடுத்துருப்பார். எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்தாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு பாதையை கொடுத்துருப்பார். அந்த பாதையை தெரியாமல், அதை கண்டுபிடிக்காமல், அங்கே பயணிக்காமல் தன் வாழ்க்கையை இழந்தவர்கள் தான் இங்கே நிறைய பேர். அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவையும் சொல்கிறேன். ஐயா, நீங்கள் யூடியூப் பார்க்குறங்க, ஃபேஸ்புக் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பாருங்கள், எதை வேணால் பாருங்கள். ஆனால் நீங்கள் பார்க்குறதுல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் ஒரு 10% ஆதும் உங்கள் வாழ்க்கைக்கான பாதையை உணர்த்த வேண்டிய விஷயங்களாக உங்கள் கண்ணில் பட்டுருச்சுனாவே போதும். நீங்கள் பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள். ஆகவே சிம்மராசிக்கார நண்பர்களே, இங்கே ஒவ்வொரு நகர்வுகளும் காரணம் இல்லாமல் இல்லை. இதை மறந்துடாதீங்க. அலட்சியமாக இருந்துடாதீங்க. நேரமும் காலமும் ரொம்ப முக்கியம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் ராஜாவாகவும் ராணியாகவும் வாழக்கூடிய தகுதி கொண்டவர்கள். ராஜா ராணின்னா என்னப்ப ஐயா? ஒரு நாட்டுக்கு ராஜா, ஒரு நாட்டுக்கு ராணின்னா அவர்களுக்கான தகுதிகள் என்னன்னா, அந்த ஆளுமை திறன், அனைவரையும் மதிப்பது, இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்கு கொடுக்குற மரியாதையை விட இல்லாதவங்களுக்கு தான் அதிக மரியாதை கொடுக்கணும், அவர்களுக்கான நல்லதை பண்ணணும், அவர்களுக்கான எதிர்காலத்தை தன்னால் முடிஞ்ச உதவியும் தானமத்தையும் பண்ணணும். இவ்வளோ இதுதான் குவாலிஃபிகேஷன், இதுதான் தகுதி. மற்றபடி நீங்கள் அழகாக இருக்கிறீங்களா, கலராக இருக்கிறீங்களா, ஹைட்டாக இருக்கிறீங்களா, உங்கள் பாக்கெட்டில் பர்ஸில் பணம் இருக்கா, நீங்கள் பணக்கார ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறீங்களா, இதெல்லாம் கிடையாது. உங்கள் மனசு எப்படி? மனதை பார்த்து தான் சிம்மராசிக்காரர்களுக்கு கடவுள் வாழ்க்கையை மாற்றுவார். இதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனி இறைவனுடைய அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் அருளாலும் இனி யாவும் நல்லதே நடக்கட்டும்.